இலங்கையை பற்றி என்ன கேள்விப்பட்டீங்களோ தெரியா, நிச்சயமாக அங்கே இல்லாத ரத்தினக்கல் இல்லை. எனக்கு இந்த புது வருஷத்துக்கு நடந்த ஒரு ஆச்சரியத்தை நான் சொல்கிறேன். இதில் 3 வர்ணங்கள் இருக்குது. நாவல் இருக்குது, நீலம் இருக்குது, லைட்டாக ரெட்டிஷாகவும் இருக்கும், சிகப்பு வர்ணம். இந்த கல் வந்து இதில் பேர் டாஃபைட், TAAFFITEன்னு சொல்லுவாங்க. இந்த கல் ரொம்ப அரிதான கல். ஆனால் இலங்கையில் ரொம்ப அசல்ட்டாக கிடைக்குது. ஆனால் அங்குள்ள மக்களுக்கு இதை பார்க்கவும் தெரியல, இதை ஒழுங்காக அறியவும் தெரியல. இது வெளிச்சம் இல்லாதபடியாக தான் இவ்வளோ அசிங்கமாக தெரியுது. குஷன் கட் என் கையில் இருக்குது. இது என் கையில் கிடைச்ச விலையை சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நிச்சயமாக இது எங்கள் கையில் வந்து அடையக்கூடாதுன்னு சொல்லி துவேஷம் நிறைஞ்ச சிங்கள மக்களும் நரிக்குணம் உள்ள ஒரு முஸ்லீம் கூட்டமும் ரொம்ப பாடுபடுது. ஆனால் இலங்கையில் இன்றைக்கி 3,64,026 வகையான கல்லுகள் இருக்குது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. அதை எப்படி பார்க்கணுன்னு தெரியாது. அதுக்கு சொல்லுவாங்க ஜெமாலஜின்னு சொல்லி. அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் நம்ம தெரிஞ்சு தான் அதெல்லாம் பேசுகிறோம். சில மக்கள் இதை பிறந்த நாள் கல், இது வந்து February மாதம் பிறந்த கல்லுன்னுவாங்க. ஒரு சில கூட்டங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து டிசம்பர் மாதத்து பிறந்த கல் அப்படி. அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இது ரொம்ப அரிதான கல். இதுவே இந்தியாவுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட இது 2.5 லட்சம் பெறும். அது மட்டுமே இல்லாமல் இது வந்து மலேசியா அங்கே எங்கே போச்சுன்னா இந்தியா காசுக்கு 15 லட்சத்துக்கு விற்கலாம். மாதிரி நிறைய வித்தைகள் இருக்குது. தயவு செஞ்சு சிலோனுக்கு வந்து குறைஞ்சது 1 மாதம் அங்கே இருந்துட்டு அதை பற்றி பேசுங்க. சிலோனை பற்றி கண்டபடி பேசாதீங்க. யுத்தம்னு நடந்துச்சு தான், மொழி பிரச்சனை நடந்துச்சு தான். அதை விட பியாண்ட் தட் நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த துறையில் தான் நான் இருக்கிறேன். இதுதான் என்னை வாழ வைக்கிது. பத்மராஜெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியில் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப இதுக்கு கிங் சஃபயர்னு வாங்க அந்த பத்மராஜத்துக்கு. எங்கள் ஊர் ப்ளூ சஃபயர்லாம் இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இதுதான் பிரின்சஸ் டயானா கையில் உள்ள நீல மோதிரம். நீல மோதிரத்தில் உள்ள கல். இதுக்கு சொல்கிறது ரோயல் ப்ளூன்னு சொல்லி. இயற்கையாகவே இந்த வர்ணனை கிடைக்கிது நம்ம ஊரில்.